ஸோ நம்ம எதில் விட்டோமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். டல்ஹவுசியோடைய நியூ மெத்தட் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் படி நிறைய வந்து டெரிட்டரிஸ் வந்து பிரிட்டிஷ் டொமைனில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. Every accession of territory also increase the influence of the company over the government of Indian princes. அப்போ ஒவ்வொரு அக்செஷன் டெரிட்டரி நடக்கும் பொழுதும் என்ன ஆகுது அப்படின்னா கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியன் பிரின்சஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸ், சிவில் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரீஃபார்ம்ஸ். கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷனை organized the company administration, securing the services of William Jones, a judge and a Orientalist. Judge and Orientalist ஆன வில்லியம் ஜோன்ஸோடைய இதை வந்து கார்ன்வாலிஸ் வந்து கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன செட்டப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி ஃபார் டிடெக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரைம். அதாவது வந்து மிஷினரி இப்போ குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை வந்து அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கான இதையும் வந்து மிஷினரியை வந்து செட்டப் பண்ணுறாரு. தேர்பை எண்டிங் த டியூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பை. இது மூலியமாக எதுக்கு முடிவு கொண்டு வர்றாரு அப்படின்னா கிளைவோடைய டியூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்காக முடிவு கொண்டு வர்றாரு. கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அப்போ வந்து ரெவன்யூ கலெக்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ்ல இருந்து செப்பரேட் பண்ணிடுறாரு. He deprived the collectors of their judicial functions and confined them to revenue collection. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலெக்டர்ஸ் ஆஃப் their judicial function, அதாவது வந்து அண்ட் கன்ஃபைன் அவங்க வந்து ரெவன்யூ கலெக்ஷன் கலெக்டர்ஸ்க்கு இருந்தக்கூடிய இந்த ஜுடிஷியல் ஃபங்க்ஷனை குறைச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி மாற்றுறாரு. சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தரவுலி ரீஆர்கனைஸ் ஆகுது. அட் த டாப் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டத்தில் சர்தார் திவானி அதாலத் இருக்குது, அதுக்கப்புறம் சர்தார் நிசாம் அதாலத் இருக்குது. இந்த ரெண்டு ஹையஸ்ட் சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பீல் வந்து கல்கத்தாவில் ப்ரொசீடர் யாரால் ப்ரொசீடர் பண்ணப்படுதுன்னா கவர்னர் ஜெனரல் அண்ட் ஹிஸ் கவுன்சிலால். ஓகேங்களா? அண்டர் தெம் there are 4 provincial courts இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 4 provincial courtsல கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் இருக்குது. கல்கத்தா, டெக்கான், முர்ஷிதாபாத், பாட்னா 4 இடங்கள்ல. ஈச் வாஸ் ஃபங்க்ஷன் அண்டர் 3 யூரோப்பியன் ஜட்ஜஸ். இது எல்லாமே வந்து 3 யூரோப்பியன் ஜட்ஜஸால் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அது வந்து எய்ட் பண்ணுறவங்க யாருன்னா இந்தியன் அட்வைசர்ஸ் வந்து எய்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேம் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டி கோர்ட்ஸ். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சிட்டி கோர்ட்ஸ் வருது. இது வந்து ரெண்டுமே வந்து இப்போ யாரால் ப்ரொசீட் ஓவர் பண்ணப்படுது அப்படின்னா யூரோப்பியன் ஜட்ஜு அசிஸ்டட் பை இந்தியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, கல்கத்தா, தாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னான்னு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிவில் கோர்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று யார் ப்ரொசீட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன் ஜட்ஜஸ் பை இந்தியன் ஜட்ஜஸ். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி வந்து சிட்டிஸில் வந்து கோர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பாட்டம் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ் அண்டர் இந்தியன் ஜட்ஜஸ். பாட்டம் ஜுடிஷியல் சிஸ்டத்தோட பாட்டம் அடிப்பாகம் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜட்ஜஸ் இருக்காங்க. அதை வந்து முன்சீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்சீஃப். ஓகேங்களா? இந்தியன் ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டமில் முன்சீஃபாக இருக்கிறாங்க. சிவில் கேசஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லா வாஸ் இம்போஸ்ட் அண்ட் ஃபாலோட். சிவில் கேசஸில் வந்து முஸ்லீம் லா வந்து இம்போஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க. கிரிமினல் கேசஸில் ஹிந்து அண்ட் முஸ்லீம் லா வாஸ் அப்ளைட் அக்கார்டிங் டு த ரிலீஜியஸ் ஆஃப் த லிட்டிகன்ஸ். கிரிமினல் கேசஸில் வந்து போத் வந்து ஹிந்து அண்ட் முஸ்லீம் லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிப்பாங்க பேஸ்ட் வந்து லிட்டிகண்டோடைய ரிலீஜனை பொறுத்து. The biggest contribution of Cornwallis was the reform of the civil services. Civil serviceல ஒரு ரிஃபார்ம் எடுத்துட்டு வந்தாரு Cornwallis. ஓகேங்களா? Cornwallis provided a scope for employing capable and honest public servant. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கேப்பபிளான ஹானஸ்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாரு. He put an end to an old tradition of civil service. அப்போ பழைய ஓல்டு ட்ரெடிஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ்க்கு வந்து ஒரு எண்டு கார்டு கொடுக்குறாரு. வேற இந்த கம்பெனி சர்வன்ட்ஸ் வேர் கிவன் அ ஸ்மால் சேலரி. ஓகேங்களா? அப்போ கம்பெனியோட சர்வன்ட்ஸ்க்கு வந்து கம்மியான சேலரி வந்து கொடுக்கப்படுது. பட் வேர் பெர்மிட்டட் டு ட்ரேட். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்னத்துக்கான ட்ரேடுக்கான பெர்மிஷன் வந்து கொடுக்கப்படுது. அடுத்ததாக வந்து
காரன்வாலிஸ் வந்து பீப்புள் அப்பாயிண்டட் பீப்புள் solely on a மெரிட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் கன்சிடர் தட் எஃபிஷியன்சி ரெக்வயர் த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் ஃப்ரம் த கம்பெனி சர்வீஸ். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எஃபிஷியன்ட்டாக இருக்கணும் அப்படின்னம்னா கம்பெனி சர்வீஸில் வந்து இந்தியன்ஸ் வந்து தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னவா டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, தனாசா போலீஸ் சர்க்கிள்ஸ் வந்து தனாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து தனாசா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு தனாவுலையும் பார்த்தீங்கன்னா டரோகா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இந்தியன் ஆஃபீஸராக டரோகா அப்படின்னு சொல்கிறாங்க. காரன்வாலிஸ் போலீஸ் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ்ட் அண்டர் வாரன் ஹாஸ்டிங்ஸ். காரன்வாலிஸோட போலீஸ் சிஸ்டம் வந்து ஃபர்தராக வந்து வாரன் ஹாஸ்டிங்கோட டைமில் இம்ப்ரூவ் ஆகுது. ரிஜிட் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் அண்ட் ரெவன்யூ பவர்ஸ் வாஸ் கிவன் அப். அப்போ வந்து இந்த ஸ்ட்ராங்காக வந்து ரிஜிடாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரெவன்யூவையும் ஜுடிஷியல் பவர்ஸையும் வந்து பிரித்து வச்சுருந்தாங்களே, அது வந்து மாறுது. ஓகேங்களா. rigid separation of வந்து given up and the collector began to function as magistrate as well. அதாவது கலெக்டருக்கு என்ன ஃபங்க்ஷனும் இருக்குது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டாகவும் ஒர்க் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ காரன்வாலிஸ் who toned up the civil and criminal administration. காரன்வாலிஸ் who toned up the civil and criminal administration, however, did not pay adequate attention to the education of the company servants. ஆக்சுவலாக வந்து கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, civil and criminal administration tone up பண்ணி, however did not pay adequate attention to the education of the company servants. எஜுகேஷனுக்கு அவ்வளவா அட்டென்ஷன் கொடுக்கல காரன்வாலிஸ். ஓகேங்களா. It was Wellesley who emphasized the need of educating the civilians who should have the knowledge of the languages, law, customs and manners and the history of India in addition to their liberal education in England. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெல்லல்ஸ்லி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவிலியன்ஸ்க்கு வந்து நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ், லாஸ், கஸ்டம்ஸ், மேனர்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இது எல்லாத்தையும் வந்து லிபரல் எஜுகேஷன், இங்கிலாண்டில் கொடுக்குற லிபரல் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இதையும் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. யார்? வெல்லல்ஸ்லி. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா என்னென்னா, வித் திஸ் ஆப்ஜெக்ட் த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ் வாஸ் ஃபவுண்டட் அட் கொல்கத்தா இன் 1800 காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸை வந்து கொல்கத்தாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அப்ஜெக்டிவோட 3 இயர் கோர்ஸ் வந்து ஸ்டடி வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது ஃபார் கம்பெனி சிவில் சர்வன்ஸ், கம்பெனியோட சிவில் சர்வன்ஸ்க்காக. The college was staffed by European professors and 80 Indian பண்டிட்ஸ். ஓகேங்களா. யூரோப்பியன் ப்ரொஃபஸர்ஸாலையும் 80 இந்தியன் பண்டிட்ஸாலையும் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் பண்ணுறாங்க. திஸ் பிகம் த ஓரியன்டல் ஸ்கூல் ஃபார் பெங்கால் சிவிலியன்ஸ். இது வந்து ஓரியன்டல் ஸ்கூலாக வந்து பெங்கால் சிவிலியன்ஸ்க்கு வந்து இருக்குது. 1806 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இங்கிலாண்டில். ஓகேங்களா. 1806 ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா, College of Fort St. George was set up by F.W. Ellis in 1814 on the lines of College of Fort Williams. It was here that the theory that in the South Indian languages belong to separate family of languages independent of Sanskrit was formulated. Actually வந்து மெட்ராஸில் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் ஸ்டெயின் ஜார்ஜ் அப்படின்றது வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸால் வந்து 1812 வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது ஆன் த லைன்ஸ் ஆஃப் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ். ஓகேங்களா. ஃபோர்ட் வில்லியம்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண அதே டைமில் இட் வாஸ் ஹியர் தட் த தியரி தட் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் பிலாங் டு செப்பரேட் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து செப்பரேட் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலேட் ஆகுது. எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்டர் கம்பெனி ஸ்கூல். எந்த மாதிரியான எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மதராசாஸ் அப்படிங்கிறது வந்து லேர்ன்ட் மௌலாவி வித் த சப்போர்ட் ஆஃப் வாரன் ஹாஸ்டிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வாஸ் த பிகினிங் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ப்ரொமோட் எஜுகேஷன். அப்போது முதல்ல வந்து மதராசாஸ் ஸ்டார்ட் பண்ணதான் வந்து இந்த லேர்ன்டு மௌலாவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வாரன் ஹாஸ்டிங்கோட சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணதான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனை ப்ரமோட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா. திஸ் மதராசா ஸ்டார்டட் வித் த 40 ஸ்டைபண்டரி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மெட்ராஸ் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டைபண்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட் வாரன் ஹாஸ்டிங் ஹேட் டன் ஃபார் முஸ்லிம்ஸ், வாரன் ஹாஸ்டிங் முஸ்லிம்ஸ்க்காகவும் அவங்க சக்ஸஸஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு டூ ஃபார் ஹிந்துஸ். ஓகேங்களா. அப்போ காரன்வாலிஸ் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படிங்கிறத 1791 பெனாரஸில் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு.
The successive governors in the next 20 years, however, did not nothing to follow it up. அப்போ மற்றவங்க அடுத்த ஒரு இதுக்கு வந்து எந்த கவர்னர்ஸும் இதை ஃபாலோ பண்ணல. The company held the view that it was not desirable in its own interest to encourage education in India. So the company held the view that it was not desirable in its own interest to encourage the education in India. In 1813 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the company charter was renewed, it contained a clause intended to force on the company the initiative for regular educational policy. ஓகேங்களா, அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, the company held the view that it was not desirable in its own interest to encourage education in India. எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1813 கம்பெனி சார்ட்டர் வந்து ரெனியூ பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா, இன்டெண்டட் டு ஃபோர்ஸ் ஆன் த கம்பெனிஸ் இனிஷியேட்டிவ் ரெகுலர் எஜுகேஷன் பாலிசி அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஹாஸ்டிங் என்ன என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் பை மிஷினரிஸ், இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு ஹாஸ்டிங்ஸ் வந்து. ஓகேங்களா, அப்போ வந்து ஹி வாஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ஹிந்து காலேஜ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கொல்கத்தா இன் 1817. அப்போ யார் பேட்டர்னாக இருக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்டிங்ஸ். Supported by Indian public for teaching of English and of Western science. ஓகேங்களா, அப்போ supported by Indian public for teaching of the English and the Western science. The cause of education was further promoted by missionaries like Alexander Duff. ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்தர் வந்து ஏதாவது மிஷினரிஸ் லைக் அலெக்சாண்டர் டஃப் மாதிரியான மிஷினரிஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ரீசனாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ தேங்க்ஸ் டு ஹாஸ்டிங்ஸ் லிபரல் அவுட்லுக் ப்ரெஸ் சென்சர்ஷிப் instituted in 1799 was abolished. ஓகேங்களா, அப்போ it was in such an atmosphere that Bengali weekly Samachar Darpan was started in 1818 வந்து சமாச்சார் தர்பான் அப்படிங்கிற பெங்காலி வீக்லி வந்து ஒரு இதை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சார்ட்டர் ஆஃப் 1833 என்ன எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி பிரைமர்லி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். வில்லியம் பென்டிக் இருக்கார் இல்லைங்களா, அவங்க வந்து அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் யுனைடெட் இந்தியா, ரிஃபார்ம் த சொசைட்டி பை சப்ரஸிங் த 2G ராபரி மர்டர் கமிட்டட் பை துக்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் their rituals. ஓகேங்களா, அபாலிஷிங் சதி, இன்ட்ரடியூசிங் இங்கிலீஷ் as a medium of instruction. இந்த மாதிரி சார்ட்டர் 1833 அப்புறம் வந்து வில்லியம் பென்டிக் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் யுனைடெட் இந்தியா வந்து பண்ணப்படுறாரு. அவங்க வந்து இதையெல்லாம் சப்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, திஸ் he thought would facilitate Indianization of services. Bentic founded the Calcutta Medical College in March 1835. ஸோ பென்டிக் என்ன ஃபவுண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தா மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது வந்து மார்ச் 1835 எடுத்துகிட்டு வர்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ் ஆர் சென்ட் டு லண்டன். அப்போது லண்டனுக்கு சென்ட் பண்ணப்படுறாங்க 1844 டு கம்ப்ளீட் தேர் ஸ்டடீஸ். 10 years after the establishment